ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அதனால தான் வந்திருக்கு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நோட்டீஸ் போர்டு பார்க்குறதில்ல. பார்க்காம என்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். தெரியாமல் இன்ட்ரடியூசர்ஸை எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஏன்னா வந்து ஒரு கம்பெனின்னு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து ஃபேக் கம்பெனிஸ் இருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும். சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி அந்த மறுநாளே க்ளோஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி உங்களுக்கு லெஜிட், ட்ரஸ்டட். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது தவிர்த்து மற்ற இடத்துல போய் இன்ட்ரடியூசர்ஸ் டார்ச்சர் பண்ணுறது, அதுக்கு பண்ணலை இதை பண்ணலை. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் ஜாயின் பண்ணுறீங்க. அவங்க சொன்னால் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிடுறது கிடையாது. சரி, ஓகே சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதனால் யாரையுமே அது மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருக்கா பாருங்கள். எஸ்பிஓ வரும்போது வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு உள்ளே வரணும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம டார்ச்சர் பண்ணுறோன்றதுக்காக அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு 1 மந்த்லேயே வந்து ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பையும் குறை சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பராக வந்துட்டோம் அப்படின்னா இப்போ ப்ராப்ளம் கிடையாது. நிறைய கம்பெனி இப்போ கூட பார்த்துருப்பீங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனியே ஒரு கம்பெனி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ஃப்யூச்சர்லன்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பாருங்கள். உங்களோட இன்ட்ரடியூசர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குற டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ண பிறகு தான், அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டாம். அவங்க எப்போ நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அல்லது நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறனோ அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னென்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் லாகின் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த ஃபார்ம் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை படித்து பார்த்துட்டு 15 பாயிண்ட்ஸும் படிச்சுட்டு நீங்கள் டிக் கொடுத்துட்டு அக்செப்டட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து எனக்கு 15 பாயிண்டில் ஒரு 3 பாயிண்ட் எனக்கு ஓகே இல்லை, நாட் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. இமீடியட்டாக உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். உங்களுடைய ரீஃபண்ட் ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை வித்தின் 60 டேஸில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பின்னாடி குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோடய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 டேஸு கழித்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரதுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுவும் இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு எல்லாருக்கும், அந்த டைப்பிங் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரடியூசர்ஸ்க்கும் சரி, இது மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒன்றுக்கு 4 வாட்டி கூட நீங்கள் யோசித்து முடிவு எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறமா பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பேன் கார்டு ப்ரொஃபைல் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டீங்க. அப்போ பேன் கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜாயின் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களை ஐடி டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அதனால் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 15 பாயிண்ட்ஸையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு பிடிக்கல, கன்டினியூ பண்ணாத முடியல அப்படின்றவங்க நாட் அக்செப்டட் கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். மற்ற உங்களுடைய அப்ளைனர்ஸை மட்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து 100% இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து எஸ்பிஓவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. மற்ற 10% தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 10% பீப்புளே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நாட் அக்செப்டட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? மற்ற உங்களுடைய இன்ட்ரடியூசர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே எனக்கு டைம் இல்லை, என்னால் நோட்டீஸ் போர்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மணி நேரம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் மட்டும்தான் வேணும் அப்படின்னா மற்றவங்க உங்களோட அப்ளைன் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். மற்றவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்கள் அப்டேட் சொல்லுங்கள், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே ஷார்ட்டாக தான் போடுவாங்க. இப்போ அவங்க சொல்கிறது, இப்போ நான் நிறைய சொல்லியிருக்காங்க விஷயம், எல்லாத்தையுமே எடுத்து யூடியூப்பில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் நோட்டீஸ் போர்டு பார்க்குற வழக்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வரும்.
அப்புறம் கடைசியில் போயிட்டு ஏதாவது ப்ராப்ளத்தில் நின்றுட்டு இதனால தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யூடியூபர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை சொல்லிடுவாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸை விட்டுருவாங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை பாய்.